அந்தவருக்கு மகிமை. இப்போது இன்றைக்கும் நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவம் என்றால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்தித்தோம். இப்போ இந்த 4-5 வாரங்கள் எதை குறித்து நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவத்திற்குள் நுழைவதற்கான நுழைவு வாயில், எப்படி இந்த கிறிஸ்தவத்திற்குள் நுழைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் சிந்தித்தோம். முதலாவதாக அந்த நாம் தேவனுக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுறாரு? கண்டித்து உணர்த்துகிறார். தேவன் பாவத்தை உணர்த்துகின்ற விதம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? சிந்தித்தோம். இரண்டாவதாக, அந்த பாவங்கள் உணர்த்தப்பட்ட மனிதனுடைய மனதினுடைய அடையாளங்கள் என்ன? அதாவது பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்திலே பங்கடைந்த, அந்த செயலிலே பங்கடைந்த மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பாவங்கள் ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை சுட்டி காண்பித்து உணர்த்தும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி முன்பாக செல்வான். அதுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு நெருங்கி செல்வது. அல்லது இன்னொரு மாறுதரம் இருக்குது. இன்னொரு ரெஸ்பான்ஸ் என்ன? தேவனை எதிர்த்து நிற்பது. இந்த இரண்டிற்கும் நடுவே நியூட்ரல், அதாவது நடுநிலை ஒன்று கிறிஸ்தவத்தில் கிடையவே கிடையாது. நான் மனம் திரும்பலை, ஆனால் நான் சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கேன், மற்றபடி அவர் ஓகே அப்படி சொல்லவே முடியாது. தேவனை எதிர்க்கின்ற மனிதனுடைய அடையாளம் அல்லது மனதின் அடையாளம், அதை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? சிந்தித்தோம். ஆல்ரைட், இப்போ தான் அந்த கோர் மெசேஜுக்கு போகிறோம். ஒருவேளை இதை என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் இதை கவனிக்கணும், அல்லது மறுபடியும் இதை கேட்கணும். வேணா இது புதுசாக இருக்கும் கொஞ்சம், இது வரைக்கும் நான் இதை போதிச்சது கிடையாது, அதனால் இதை மறுபடியும் கேட்க வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இந்த கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன? இந்த கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன? அதுக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17வது அதிகாரம் 6-7 வசனம் நான் வாசிக்கிறேன், எனக்கு கவனிங்க. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். 7வது வசனம். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, அதுதான் அடிப்படை. இயேசு என்னும் வேறொருவரை தெய்வம் அப்படின்னு இல்லை, ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. போதும், இதுதான் இந்த செய்தியினுடைய ஆதாரம். முழு வேதாகம புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவம் என்ன அப்படிங்கிற வரலாற்று எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருத்தூதர் பணி அப்படின்னு வரும் சுத்த தமிழில், திருத்தூதர் பணி. இந்த மொத்த திருத்தூதர் பணிக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை வசனம், ஆதார வசனம் அப்படின்னு எதை சொல்லலாம்னா இதை சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. சில அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி, சுவிசேஷ பணியை செய்யும்படி ஒரு இடத்துல நுழைகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே விசுவாசியாக இருந்த ஒரு சகோதரன் அவர்களை என்ன பண்ணான்? ஏற்றுக்கொண்டான். அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கான். அப்போ ரட்சிக்கப்படாத உலக மக்கள், அதாவது ரோம அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்கங்கிறாங்க. இது தமிழ் மொழியில் கொஞ்சம் சரியாக வரலை. எப்படி இருக்கணும்? ஆங்கில மொழி பைப்பில் எப்படி இருக்குது? மூலத்தில் எப்படி இருக்குன்னா, டேர்ன் அப்சைட் டவுன், உலகத்தை தலைகீழாக மாற்றினவர்கள், உலகத்தை தலைகீழாக மாற்றினவர்கள், உலகத்தினுடைய ஆர்டர், உலகத்தினுடைய கோட்பாடுகளை தலைகீழாக மாற்றினவர்கள் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அங்கே உலகம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ரோம அரசாங்கத்தின் விதிகளை, ரோம அரசாங்கத்தினுடைய விதிகளை கேட்டே வாங்க, இதுக்கு போகல புரியும். ரோம அரசாங்கத்தின் விதிகளை அல்லது உலகத்தின் விதிகளை தலைகீழாக மாற்றினவர்கள் எங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பிடித்து கொண்டு அதிகாரிகளுக்கு முன்பாக, அஃபிஷியல் ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு தெருமுனையிலேருந்து, அவங்கள பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல கூடி ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரே நியூசன்ஸ் ஆகிச்சு, இவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டோம்
அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் முக்கியம், இயேசு என்கிற வேறொருவனை இவர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, ராஜா என்று சொல்லி ராயனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, இந்த அரசாட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் விரோதமாக என்ன பண்ணுறாங்க, கலகம் செய்கிறார்கள். இதை தான் அடுத்த அரை மணி நேரம் விளக்க போகிறேன். அல்லது ஆண்டவர் சித்தம் அப்படின்னா இது அடுத்த வாரமும் இதனுடைய 2ஆம் பகுதி தொடரும். என்ன கேட்டாங்கன்னா, இவங்க உலகத்தையே ஆடறிய தலைகீழாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார் அப்படிங்கிறது அன்றைக்கி செய்தி இல்லை. ஆண்டவர் உன்னுடைய வயிற்றுவலியை, கடன் பிரச்சனையை போக்குவார் அப்படிங்கிறது செய்தி இல்லை. உன் தரித்திரம் மாறும் அப்படிங்கிறது செய்தி இல்லை. உனக்கு ஆறுதல் தருகிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், அதெல்லாம் செய்தி கிடையாது. இயேசுவே மெய்யான தெய்வம் அப்படிங்கிறதும் செய்தி கிடையாது. என்ன சொல்கிறாங்க, ரோம அரசாங்கத்தின் கீழ் அடிமைகளாக வாழ்ந்த யூதர்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ராஜா யார், கர்த்தர், எங்களை ஆளுகை செய்கிறவர் யார், கர்த்தர் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி போய் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இதை என்ன பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஒரு ராஜாங்கத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். நாம் இருக்கிற இந்த பூமி நிகழ்காலத்திலே ரோமரால் ஆளப்படுகிறது. ஆனால் என்றென்றுமாய் இயேசுவானவர் இந்த பூமி என்ன பண்ணுவார், ஆளுவார். அந்த அரசாங்கம் வரப்போகிறது. அவர் இந்த பூமியிலே வந்து பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பும் பொழுது இன்னாகிரேட்டட், அதாவது அந்த ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் நாங்கள். இந்த ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், அவரை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அப்போ இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கான செய்தி என்ன, மனம் திரும்பி அவரை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க, மனம் திரும்பி விசுவாசிங்க. ஆனால் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அப்போ தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அதான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, இந்த ராஜாங்க விதிகளை அவர்கள் எதைக்குமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ராஜாங்க விதிகளை தலைகீழாக என்ன பண்ணாங்க, மாற்றினார்கள். அதுதான் அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவர்கள் கொடுத்த பேர் என்ன, உலகத்தை கலக்கினவர்கள். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்களில் வந்து அரசாங்கம் எப்பொழுதுமே அடுக்குகள் மூலமாக தான் இயங்கும், அதிகாரத்தின் மூலமாக தான் என்ன பண்ணோம், இயங்கும். கட்டுப்பாடுகள் மூலமாக தான் என்ன பண்ணோம், இயங்கும். விதிமுறைகள் வாயிலாக தான் என்ன பண்ணோம், இயங்கும். அடக்குமுறைகளின் வாயிலாக தான் என்ன பண்ணும், அரசாங்கம் இயங்கும். அதிகாரம், கட்டுப்பாடுகள், ஆற்றல் அல்லது வல்லமை அல்லது என்னது அடுக்கு, இப்படி தான் அரசாங்கம் என்ன பண்ணணும், இயங்கணும். இந்த அரசாங்கங்களில் அடுக்கு இருக்கணும். முதல்வர் இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும், அடுத்தது செயலர்கள் இருக்கணும், அடுத்தது கலெக்டர் இருக்கணும், கிராமத்தில் கிராம அலுவலர் வரைக்கும் இருக்கணும். கிராம அலுவலர் என்ன பண்ணுவார், விரட்டுவார். என்ன பண்ணுவார், போயிட்டு நாளைக்கு வா அப்படிம்பாரு. ஆனால் தாசில்தாருக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும், கை கட்டி நிற்கணும். தாசில்தார் யாரை விரட்டுவார், விவோவை விரட்டுவார். ஆனால் கலெக்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கை கட்டி நிற்கணும். கலெக்டர் வந்து இந்த மாவட்டத்தை யாரை வேணாலும் விரட்டுவார். ஆனால் தலைமைச் செயலருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கை கட்டி நிற்கணும். அப்போ இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது, அடுக்குமுறைகளால் என்ன பண்ணுது, செயல்படுகிறது. அந்த அடுக்குமுறைக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்கும். அந்த அடுக்குமுறைக்கு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் எப்படி செயல்படுது அப்படின்னா, நிபந்தனை இல்லாமல் ஆற்றலின் மூலமாக செயல்படுது. நான் சொல்கிறேன், நீ கேட்கணும். தமிழ்நாடு காவல்துறைக்கு பழைய பேர் வெள்ளைக்காரர்கள் வச்சது என்னென்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஆனால் வெள்ளைக்காரன் வச்ச பேர் என்னென்னா இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். அது இன்னும் அப்படி தான் நடக்குது. அரசாங்கம் என்ன கட்டளை பிடிக்கிறாங்களோ அதை வந்து பலவந்தத்தின் மூலமாக அதை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அடிமைகள் இருக்காங்க. ரோம அரசாங்கத்தில் என்ன இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க. அந்த அடிமைகள் வந்து அவங்க தான் கடைநிலை. அவங்க தான் யார், கடைநிலை. வேலை செய்யணும், அந்த வேலை செய்கிறது பிடிக்காட்டி அந்த அடிமையை கொண்டலாம். அந்த அளவுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, எஜமானுக்கு. சந்தையில் போய் அடிமையை விலை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அடிமைக்கு ஹியூமன் ரைட்ஸ், அதாவது என்ன கிடையாது, மனித உரிமைகள் கிடையாது. அவன் வேலை செஞ்சால் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மனித உரிமை கூட கிடையாது. அந்த அங்கே உலகத்தை எப்படி கலக்கினாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடிமைகள் என்ன பண்ணுறாங்க, ரோம அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அடிமைகள் விற்பனை அமோகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, ஒரு அடிமை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த அடிமை திருச்சபைக்கு வரலாம். அதே திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் ஒருத்தன் இருக்கிறான். இப்போ அதே திருச்சபையில் இந்த கலெக்டர் ரேங்கில் இருக்கான் பாருங்க, அவன் யாருடைய காலை கழுவணும்? அடிமையின் காலை கழுவணும். அந்த அடிமை தான் அந்த திருச்சபையின் போதகர். அப்படின்னா இந்த கலெக்டர் ரேங்கில் இருக்கிறவன், ராஜ உத்தியோகத்தில் இருக்கிறவன் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே வர்றான்? அடிமை, எஜமான், மேல்தட்டு மக்கள், படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லிட்டாங்க? சகோதரர்கள்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அடிமைன்னு நமக்கு புரியாது. அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு கூட்டம் பெருகிக்கிட்டே வருதுன்னா அரசாங்கம் என்ன நினைக்கும்? அவன் என்ன சொல்ல வரான் அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு அடிமையும் எஜமானும் அரசு அதிகாரியும் சர்ச்சுக்குள்ளே தோளில் கை போட்டு என்ன பண்ணிடுறீங்க? பேசிக்கிறீங்க. இப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணி அதை வளர்த்து கொண்டே வரீங்க. இன்றைக்கி மனம் திரும்புவதை பற்றிலாம் பேச மாட்டேன். இன்றைக்கி பியோர் கிறிஸ்டியன் மெசேஜ். ஒருவேளை இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட அது புரியாது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்? அப்படி ஒரு கலாச்சாரத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வளர்த்துட்டே வரீங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு அடிமை இதை பார்க்குறான். உலகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி, அதாவது திருச்சபைக்கு வெளியே இருக்கிற அதிகாரி இதை என்ன பண்ணுறான்? பார்க்குறான். அப்போ என்ன நினைப்பான்? என்னடா நம்ம அதிகாரத்துக்கே வேட்டு வச்சுருவாங்க போல இருக்குது, இனி நம்ம மதிப்பாங்களா? அதிகாரி என்ன நினைப்பாங்க? இனி எப்படி நம்மளை மதிப்பாங்க? உலகம் எப்படி இயங்குது? கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் இயங்குது. படித்தவன் படிக்காதவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, இப்படி எந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல், அடுக்கும் இல்லாமல் ஒரு சமூகம் இயங்குது அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்படி எந்த அடுக்குமே இல்லாமல், எந்த ஹைரார்க்கியுமே இல்லாமல் ஒரு சமூகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த கலாச்சாரம் யாருக்கு ஆபத்து? மேலதிகாரிகள் கூட ராயன் வரைக்கும் ஆபத்து. ஏன்னா ராயன்னா கவர்னர். ரோம ராஜா, ரோம சக்கரவர்த்தி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாலும் அவன் எங்கே தான் உட்காரணும்? யாரு கூட தான் உட்காரணும்? அந்த அடிமை கீழே தான் உட்காரணும். அப்போ தான் அவன் மனசில் ஆடுறாங்க. இதைத்தான் அந்த அதிகாரிகளால் தாங்க முடியல. ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறானுங்க. உலகத்தினுடைய ஆர்டரையே தலைகீழே என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? மாற்றிட்டேன். நாளைக்கு உனக்கும் மதிப்பு இருக்காது, எனக்கும் எதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. அதிகாரத்திற்கு மதிப்பு இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அடைவதற்காக ஜனங்கள் பயன்படுத்துகிற ரெண்டு வழி. ஒன்று என்ன? அறிவு, இன்னொன்று பணம். ஒன்று என்ன? அறிவு, இன்னொன்று பணம். அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், அதெல்லாம் கிரீக்லேருந்து வந்தது தான். நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ், அறிவு இருந்தால் நீங்கள் எங்கே போகலாம்? இந்த அடுக்கிலே மேலே வரலாம், இந்த சமூக அடுக்கிலே மேலே வரலாம். அல்லது உங்களுக்கு பெரும் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சமூக அடுக்கில் என்ன பண்ணலாம்? பெரிய பணக்காரன்ட்ட நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவையில்லை? படிப்பு தேவை இல்லை. ரைட்? அப்போ அறிவாலும் ஆற்றலாலும் பணத்தினாலும் என்ன உலக ஜனங்கள் எங்கே பண்ணுறாங்க? இந்த அடுக்கிலே மேலே வர நினைக்கிறாங்க. காரணம், இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? ஒரு அடுக்கிலே இயங்கி கொண்டிருக்கு. இந்த ஏணிக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. இந்த ஏணிக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. இப்போ அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, இதை எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சமூகம் இயங்குகிறது. படித்தவன் படிக்காதவன் எப்படி இருக்கலாம்? சமமாக இருக்கலாம். ஏழை பணக்காரன் எப்படி இருக்கலாம்? சமமாக இருக்கலாம். அதாவது பகிர்ந்து உண்டாருக்கலாம், பகிர்ந்து உண்டாருக்கலாம். இப்படி ஒரு சொசைட்டியே உண்டாக்கிட்டாங்க. அப்படி உண்டாக்கும் பொழுது அந்த அரசாங்கம் நடுங்குகிறது. இந்த சொசைட்டி வேகமாக வளருது. இப்போ கவனிங்க. இப்போ இந்த ராஜாவும் ராஜ்யமும் அப்படிங்கிறது தான் செய்தி. ராஜாவும் ராஜ்யமும் அப்படிங்கிறது தான் செய்தி. கவனிங்க. இப்போது மறுபடியும் வாங்க, எங்கே வரணும்? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ ராஜ்யத்தினுடைய ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. மனிதன் எதற்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுவான் அப்படின்னா, அவமானத்திற்காக அஞ்சுவான். மனிதன் என்ன பண்ணுவான்? அவமானத்திற்காக அஞ்சுவான். ஏன் அவமானத்திற்காக அஞ்சினான்? இந்த சமூக அடுக்கிலே ஏறிக்கொண்டு இருக்கிற ஒருவன்
கீழ் உள்ளவனால் அவமதிக்கப்பட்டான் அப்படின்னா இவனுடைய அடையாளத்தை இவன் என்ன பண்ணுறான்? இழக்கிறான். இவன் அடையாளத்தை என்ன பண்ணுறான்? இழக்கிறான். அப்போ அந்த பயத்தினாலே அவமானம் என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் எப்படி இயங்குது? மனிதர்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள், மனிதர்களுடைய மனதிலே நம்மளுக்கான இடம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு. மனுஷன் என்ன நினைப்பான், என்னை பற்றி என்ன நினைப்பான், என்னை பற்றி என்ன நினைப்பான். அவமானத்திற்காக என்ன பண்ணுவாங்க? அஞ்சுவாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்திலிருந்து பறிபோய் விடுமோ, என்னுடைய உடைமைகள், என்னுடைய சொத்துக்கள், இதையெல்லாம் நான் இழக்க வேண்டியது வருமோ, இதெல்லாம் என்கிட்டருந்து பறிபோயிருமோ அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணுறான்? பயப்படுறான். அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணுறான்? பயப்படுறான். வேலை போயிடும் அப்படிங்கிற பயம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பயம், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஏன் பயப்படுறான்? இந்த சமூகத்தில் இந்த ஏணியிலே நான் ஏறுவதற்கும், நான் ஏறின ஒரு உயரிய இடத்துல அங்கேயே நிற்பதற்கும் எனக்கு என்ன தேவை? என்ன தேவை? பணமும் பொருளும் தேவை. பணமும் பொருளும் தேவை. அடுத்தது, என்னை யாராவது பகைப்பார்களோ அப்படின்னு மனிதன் பயப்படுறான். மனுஷன் என்ன பண்ணுறான்? என்னை யாராவது பகைப்பாங்களா, அதாவது என்னை நேசிக்கிற, என்னோடு உடன்படாத, என்னை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் எனக்கு முன்பாக வருமா, அப்படின்னு நான் புறக்கணிக்கப்படுவேனா, நான் தனிமைப்படுத்தப்படுவேனா, நான் அனாதையாக விடுவப்படுவேனா சமூகத்தில் அப்படின்னு பயப்படுறான். அதற்காகத்தான் 4 பேர் அவனுக்கு வேணும்னு தொடர்ச்சியாக ஓடுறான். எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போகும்பொழுது நான் போய் அந்த கல்யாணத்தில் நிற்கணும் அப்படியே போகிறோம். ஒன்று அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக போவோம், இல்லை நாளைக்கு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக போவோம். கவனிங்க, இப்போ மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாங்க, 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்னன்னா, இந்த 5 முதல் 8 வரைக்கும் மலை பிரசங்கம்ங்கிறோம்ல, அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு தெரியல, அதுக்கு மலை பிரசங்கம் கிடையாது. ராஜாவின் விதிகள், ராஜ்யத்தின் பிரஜைகள், அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணுறாரு? போதிக்கிறார். தான் மரிப்பதற்கு முன்பாகவே ஒரு ராஜ்யத்தை துவங்க போகிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மலை பிரசங்கத்தில் 5 to 9 என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. மலை பிரசங்கத்தை கேட்டு ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ அங்கே என்ன வருது அப்படின்னா 39ல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு புது லாபம் உங்களுக்கு தரேன் பாருங்க, ஒரு புது லா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி. இது என்னன்னா, ரோம அரசாங்கத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறாரு. ரோம அரசாங்கம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அரசாங்கம் எப்படிப்பட்டது. இப்போ ஒருவன் உங்களை எந்த கன்னத்தில் அறைந்தால், ஏன் குறிப்பாக சொல்கிறாரு அப்படின்னா, ரோமன், ஒரு ரோம சிப்பாய் அல்லது ஒரு ரோம போர்ச்சேவகன் ஒரு மனிதனை அவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னா தன் இடது கையால் என்ன பண்ணுவான்? ஓங்கி அறைவான். அப்போ அறை வாங்குகிறவனுக்கு வலது கன்னம், அறை வாங்குறவனுக்கு என்னது? வலது கன்னம். இடது கையால் அடித்தான்னா அறை வாங்குறவனுக்கு என்னது? இது சமுதாயத்திலே ஒரு பெரிய அவமானமாக எண்ணப்பட்டது. சமுதாயத்திலே ஒரு பெரிய அவமானமாக எண்ணப்பட்டது. ஐயோ, ரோம போர்ச்சேவகன் என்னை பிடிச்சிட்டான்னா என்னை எங்கே மட்டும் அரைஞ்சிடக்கூடாது? வலது கன்னத்தில். அதாவது அவன் இடது கையினால் என்னை என்ன பண்ணக்கூடாது? அரைஞ்சிடக்கூடாது. இவனுக்கு என்னன்னா, ஒரு யூதனை அவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு இது ஆசை. ஏன்னா அவன் அதுக்கு தான் பயப்படுறான். வலது கன்னத்தில் ஓங்கி என்ன பண்ணிடலாம் அவனை. இவர் என்ன சொல்கிறாரு, உன் வலது கன்னத்தை அரைஞ்சான்னா அவனுக்கு மறு கன்னத்தை என்ன பண்ணிடு? திருப்பி காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறு கன்னம்னா இந்த சைடு கிடையாது, இப்படி மறுபடியும் திருப்பி காட்டுனா அதே வலது கன்னத்தில் மறுபடியும், அதாவது டபுள் த ரேட். நீ 2 முறை என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் உன்னால் என்னை அவமானப்படுத்த முடியாது. ஏன்? அது உலக மக்களுக்கு புரியாது. அது உலக மக்களுக்கு புரியாது. எப்படி அவமானப்படுத்த முடியாது அப்படின்னா, இந்த உலக மக்களால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு உயரிய அந்தஸ்தான நிலையிலே அவன் உள்ளுக்குள்ளே இருப்பான். வசனம் சொல்லுது, நான் உங்களை சகோதரர் என்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை யாருன்னு சொல்கிறேன்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் அவருக்கு என்னவா மாறுறாங்க? பிள்ளைகளா மாறினாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட
இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிலையை அவன் மனதளவிலே அடைந்திருக்கிறதுனால அவன் என்ன பண்ண முடியாது? அவமானப்பட்ட மனநிலைக்கு போகவே முடியாது. அவமானப்பட்ட மனநிலைக்கு அவன் போகவே முடியாது. அதை தான் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். அவங்க அடித்தானா மறுபடியும் காட்டு, ஏன்னா நீ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண மாட்டேன். எப்போ, அதாவது அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நீ தாழ்வாக உணர மாட்டாய். நீங்கள் தாழ்வாக உணர்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் தாழ்மையாக இருக்கிறத அவன் மூலமாக உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாழ்மையாகவே இருப்பதை அவன் மூலமாக என்ன பண்ணிட்டீங்க? உணர்ந்துட்டீங்க. ஆனால் நீ தாழ்மை நிலையில் இருக்கக்கூடாது. அப்படின்னா கடவுளுக்கு சமமாக வரணும்னா அவருடைய பிள்ளையாகணும். அது எப்படி சாத்தியம்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. அதை தான் முதல்ல சொல்கிறார். ரெண்டாவது என்னென்னா, உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன பண்ணு. ஒரு ரோம அதிகாரியை பார்க்கும் பொழுதே அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைக்கு என்ன, ஐயோ இன்னைக்கு என்னத்தை பிடுங்க போகிறான்னு தெரியலையே, இந்த பையன் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் நடமாடும் பொழுது ஐயோ ஒருத்தனை பார்த்துட்டேன், இன்றைக்கி என்ன பிடுங்க போகிறான்னு நம்மள்கிட்ட தெரியல. ஆனால் இந்த ராஜ்யத்திற்குள் வந்தவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவன் உன்னுடைய ஷாலை எடுத்துட்டான்னா அவன் டெஸ்ஸையும் சேர்த்து கொடுத்துரு. அந்த டெஸ்ஸை என்ன பண்ணிடு சேர்த்து. இது யாருக்கு புரியாது? உலக மக்களுக்கு. ஏன்னா உலக மக்களுடைய பயம் என்ன? இழந்து போவோமோ. ஏன் அப்படின்னு வருது? ஏன்னா அந்த ஜீவன் வேலை செய்யுது. அந்த ஜீவன் தான் செல்ஃப் டிஃபென்ஸ். இதுக்கு பேர் என்னென்னா தற்காப்பு. நான் எதை இழந்து போவேனோ, அந்த இழந்து போனால் தற்காப்பு உள்ள வேலை செஞ்சிட்ருக்கு. ஏன்னா அந்த ஜீவன் வேலை செய்யுது. அந்த ஜீவன் வேலை. இப்போ என்னென்னா, நான் அவமானப்படக்கூடாத ஆண்டவரே அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து கிடையாது. நான் எதையும் இழந்து போகக்கூடாத ஆண்டவரே அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து கிடையாது. பெண்டிகாசுக்காரங்களுக்கு பாவம், அவங்களுக்கு இதனால தான் சொல்கிறது. நான் அடிப்படையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதை எடுத்து வச்சு பேச மாட்டாங்க, பேச முடியாது, ஏன்னா தெரியாது. அடிப்படையில் என்ன இருக்கு? சிக்கல் இருக்கு. அப்போ ஒருவன் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன பண்ணிடு, ஏற்று நிற்காத, கொடுத்துரு. அதை எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னா, அது அப்படியே பேசி பேசி அந்த மனநிலைக்கு நம்ம போக முடியாது. தவம் இருந்து அந்த மனநிலைக்கு போக முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க. இப்போ புரியுதுங்களா? சப்ஜெக்டே அதுதான், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது. சர்ச்சைக்கு போகிறது கிடையாது, சர்ச்சைக்கு போகிறது கிடையாது. தேவன் என்னை அரசாள வேண்டும். என்னை அரசாள வேண்டும்னா பழைய மனிதனை அவர் அரசாள முடியாது. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, ஆமாண்டவரே நீர் என்னை ஆள வேண்டும் என்று சொல்லி எந்த மனிதன் விரும்புகிறானோ அந்த மனிதனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் மறுபிறப்பு அடைய செய்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? அது எப்படிங்க இருக்கும்? யாரால புரிஞ்சுக்க முடியல? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜ்யத்தை பற்றி பேசும்பொழுது மத போதகனாக இருக்கிற நிக்கோதேமால புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி? நீங்கள் என்ன சொல்ல வர? என் கையில் பைபிள் இருக்கு, நான் ஒரு சினகாக்கில் போதிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன தான் சொல்ல வர? மறுபடியும் பிறக்கணுங்கிறீங்க அப்படின்னா என்ன? ஏன்னா என்ன வயசாச்சு, இப்போ போய் மறுபடியும் பிறக்கணுங்கிறீங்க. அவனுக்கு புரியல. மதம் புரியும் அவனுக்கு, கட்டுப்பாடுகள் புரியும், முக்காடு போடுனா புரியும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுனா புரியும், டயத்துக்கு வா அப்படின்னா புரியும், 10 ஒன்று கொடுன்னா புரியும். எது புரியாது? நீ மறுபிறப்படைனா புரியாது. ஏன்? அதான் சாண்டர் சொல்கிறார், ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னா உனக்கு மனம் இல்லைங்கிறார். உனக்கு என்ன கிடையாது? மனம் இல்லை. இப்போ இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பிறந்திருக்கணும். மறுபடியும் நாம் வேறு மனிதர்களாய் மாற்றம் அடைந்தால் தான் இது வேலை செய்யும். இது என்ன பண்ணுங்க? வேலை செய்யும். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன பண்ணு. அன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவங்க என்ன நினைச்சாங்க? எப்பா எங்களை 2ஆம் தர பிரஜையாக நடத்துகிறாங்க, எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, ரோமர்கள் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் பிடுங்கிக்கிறாங்க, எங்களை ரொம்ப பலவண்ணப்படுத்துகிறாங்க, எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க, எங்களை கொன்றுவோம்னு மிரட்டுறாங்க. ஆஹா மேசியா வந்துட்டார், எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஜனங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது, ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. உனக்கு மாடல் காட்டுறேன் பார்.
பாரு, நான் கடவுளாக வரல, எப்படி வந்திருக்கேன்? அடிமையாக வந்திருக்கேன். உனக்கு மாடல் காட்டுறேன் பாரு. இந்த ரோம அரசாங்கம் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உனக்கு காண்பிக்கிறேன் பார். இந்த ரோம அரசாங்கம் என்ன மிரட்டுறான்? உன்னை கொன்றுவேன், நான் சொல்கிறத கேட்கணும்னா ஜெயிலில் போட்டுருவேன், உன்னை கொன்றுவேன். எதை வச்சு மிரட்டுறான்? இந்த ஜீவனை வச்சு தானே மிரட்டுறான். நான் என்ன வந்திருக்கேன்? பவர்லெஸ், அடிமையின் ரூபம் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக வரல, அடிமையின் ரூபம் எடுத்தேன். அன்னைக்கு ஹைரார்கி கட்டமைப்புலேயே கடைநிலை யாரு தான்? அடிமை. கடைநிலை அடிமை. அடிமையிலேயே 2 இருக்காங்க. அதில் கடைநிலை அடிமை, 2ஆம் நிலை அடிமை, கடைசி நிலை அடிமையாக தான் யார் வந்தார்? உனக்கு மாடல் காட்டுறான் பாரு. இந்த உலகத்தில் எப்படி, இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது, இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது உனக்கு மாடல் காட்டுறேன் பாரு அப்படின்னா வந்தார். என்ன பண்ணார்னா, வாழணும் இல்லை, இந்த ஜீவனை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூட யாரும் இருந்தாங்களா? யாருமே இல்லை. நான் தனியே இருக்கிறேன், ஆனால் பிதா என்னோடு கூட இருக்கிறார். தனியாக இருக்கிறேன், பிதா என்னோடு கூட. என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு இப்படி தானே பயப்படுறாங்க. இப்போ மொத்த மனித குலத்தினுடைய ஹிஸ்டரியவே மாற்ற போகிறார். எப்படின்னா, உயிரோடு எழும்புவதின் மூலமாக, இந்த மரணத்தை ஜெயித்ததின் மூலமாக, இப்படி ஒரு ராஜ்யத்தை துவக்கி வைத்ததன் மூலமாக, தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு மரணமில்லா வாழ்க்கையை கொடுத்ததுனால, மரணத்தின் மீது அதிகாரத்தை கொடுத்ததுனால, இனி உலகத்தினுடைய எந்த சிஸ்டமுமே அவங்களை என்ன பண்ணாது? பாதிக்காது. அதை தான் அவன் சொல்ல வர்றார். உலகத்தினுடைய எந்த சிஸ்டமே அவங்கள பாதிக்காது. அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? நித்திய ஜீவன். இன்று மரித்தால் நான் எங்கே இருப்பேன்? இயேசுவோடு இருப்பேன். நான் ஒரு நித்திய வாசி அப்படிங்கிற நம்பிக்கை அல்ல, அப்படிங்கிற ஜீவனை உள்ள தந்துட்டார். நம்பிக்கை வேற, செத்தா மோட்சம் போவீங்களா? அது நம்பிக்கை வேற. ஆனால் எதுக்கு நான் செத்தா மோட்சம் போவாம்பாங்க, ஆனால் வயிற்று வலி வந்தால் 10 பாஸ்டர் சேதம் பண்ணணும் உங்களுக்கு. நீங்கள் உடம்பு சரியாதப்போ ஐசியூவில் இருக்கப்போ கூப்பிட்றீங்க, நான் வந்து கர்த்தாவே இவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பரலோகம் போயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் இருக்கணும் அப்புறம் ஐசியூவில். மனநிலையில் ஒரு நேரடியாக செய்ய முடியாட்டியும் மனநிலையில் என்னது? இவனை எங்கே வைக்கணும்? ஐசியூவில் வைக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல. அவன் நினச்சிட்டாங்க, ஏசு கிறிஸ்துவ பார்க்குறாங்க, ஒரு பெருங்கூட்டம் ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு. 5 அப்பம் இருமினா அநேகருக்கு என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு பெரிய கும்பல் போய் இவரை பிடித்து ராஜாவாக்க முயற்சித்தாங்களாம். அவர் என்ன பண்ணாங்களாம்? ராஜாவாக்க. நீங்கள் எடுக்கல, நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தை வாசிங்க, ஏன்னா இன்னைக்கு மனதிரும்ப செய்தி கிடையாது. ராஜாவாக்கும்படி அவர் என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இன்னைக்கு எதுக்குமே என்ன பிரச்சனை கிடையாது. தட்டுப்பாடுனா பிரச்சனை, குறைவுனா பிரச்சனை, வேலை போச்சுன்னா பிரச்சனை, எல்லாவற்றையும் யார் பார்த்துக்குவார்? கடல் மேலே நடக்கிறாரு, கடலில் உண்டாலும் நம்ம என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அவர் மறைந்து போனாராம். அவர் என்ன பண்ணார்? ஐயா என்னை ஆளை விட்டுரு. நம்ம என்ன நினச்சிட்டோம்? சர்ச்சைக்கு யாராவது வராமல் போனால் கவலைப்படுறோம்ல. அப்படி பட்ட நபர்கள் சர்ச்சைக்கு வந்தாலும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது, வெளியே போயிடுவார். அவர் நடந்துச்சு. அப்படின்னா நடந்துச்சு. அவர் மறைந்து போனார். அவர்களை விட்டு என்ன பண்ணார்? மறைந்து போனார். அப்பா நீங்கள் வேற ஆளை இந்த சிஸ்டத்துலேருந்து உன்னை காப்பாற்றணுமா? அதுக்கு ஏசு கிறிஸ்துவில் வந்துட்டீங்கன்னா நீ வேற ஆளை பார். ஆனால் இந்த சிஸ்டத்துலேருந்தே உன்னை காப்பாற்ற முடியும். எப்படி? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒரு வழி வைத்திருக்கிறார். நித்திய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு தரும் பொழுது எந்த ஜீவனில் வாழ ஆரம்பிக்கலாம்? இந்த உலகத்தில் தான் இருப்பான், ஆனால் எந்த ஜீவனில் வாழ ஆரம்பிக்கலாம்? தேவனுடைய ஜீவனிலே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்திலே மற்ற மனிதர்கள் படுகிற எல்லா துன்பத்தையும் அவன் பட்டாலும் கண்டிப்பாக அதை அவனை என்ன பண்ணாது? பாதிக்காது. கடைசி கட்டம் என்னங்க? மரணம். கடைசி கட்டம் என்ன? மரணம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எதுக்கு? செத்து போயிடுவ. நீ என்ன பண்ணுவ? செத்து போயிடுவ. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நித்திய வாழ்க்கையை உனக்கு என்ன பண்ணுறேன்? தரேன். ஆனால் எங்கே இருக்கிற அந்த மாற்றமடைந்த உன் இருதயத்தின் மூலமாக நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆளுவேன். என்னுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள் வேலை
செய்யும். என்ன சொல்கிறாரு? வலது கிணத்துல இருந்தால் அவனுக்கு மலது கிணத்தையும் காட்டு. நம்ம என்ன நினச்சிட்டோம்? இதை லாவ் ஆக்கிட்டோம். எப்படி நடந்துக்கணும்? உலக ஜனங்களால் இப்படி நடக்க முடியாது. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு என்ன பண்ண? உன் அங்கேயும் ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் என்ன பண்ண? என்னன்னா, ரோம அதிகாரிகள் அல்லது அந்த சிப்பாய்கள் இருக்கும் பொழுது அவங்க ஊருக்கு போகிறான்ல, பெரிய லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போவான். ஒரு ரோம பிரஜையோ லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போவான். அவன் எடுத்து போகும்பொழுது ஒரு யூதனை பார்த்துட்டானாடே, எங்கே வாடா அப்படின்னு தூக்கி அவன் தலையில் என்ன பண்ணிடுவான்? வச்சுடுவான். அவன் சுமக்கணும். அவன் என்ன பண்ணணும்? 1 மைல் போகிற வரைக்கும் அவன் சுமக்கணும். அடுத்த 1 மைலில் இன்னொரு யூத பிரஜையை கண்டுபிடிச்சான்னா அவன் மேலே என்ன பண்ணிடலாம்? அவன் வச்செல்லாம் பழையவனை என்ன பண்ணிடலாம்? ரிலீஸ் பண்ணலாம். அப்போ வெளியில் போகும்போது இவனுக்கு என்ன பயமாக இருக்கும்? ஐயோ, சுமை தூக்கி வரவன் கண்களில் நம்ம பட்டோம்னா 1 மைல் தூரம் அவன் கூட போகணுமே. அதாவது அன்றைக்கு இருந்த ராஜ்யத்தினுடைய, உலகத்தினுடைய, வாழ்க்கையினுடைய எல்லா துன்பங்களுக்கான வழிகாட்டல் இருக்குது. அப்படி தான் பயந்துட்டு போவான். அவன் என்ன சொல்கிறாரு? டேய், அப்படி தானே பயப்படுற? ஐயோ, தூக்க முடியாது, வலிக்கும் என்ன நினைக்கிற? 2 மைல், அவன் 1 மைல் தானே கூப்பிட்றான், நீ எத்தனை மைல் போ? மனதளவில் 2 மைலுக்கு ஆயத்தமாயிரு. மனதளவில் எத்தனை மணி ஆயிரு? ஐயோ வலிக்குமே, அதை தாண்டி போ. எனக்கு வேலை இருக்கு, அதை தாண்டி என்ன பண்ணு, போ. இந்த வேலையினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மனதில் என்ன பண்ணு, தாண்டி போ. ஏன்னா உனக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு? ராஜ்யம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கோட்பாடுகள் மனசில் வேலை செஞ்சுட்டு நீ புது மனுஷனாக உன்னை மாற்றிட்டேன். புது மனுஷனாக உன்னை மாற்றிட்டேன். 42, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன பண்ணாத? முகம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? உனக்கு அடுத்தவனை என்ன பண்ணு? யாரெல்லாம் உன்னை விரும்புகிறாங்களோ அவங்கள விரும்பு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்ல வசனம் 44 பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த ராஜா புதிய விதிகளை தர ராஜா என்ன பண்ணுறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? உங்கள் சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? சிலர் யாரு கூடயும் க்ளோஸாக பழக மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களால் ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. அவங்க யாரு கூடயும் க்ளோஸாக பழக மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? செல்ஃப் டிஃபென்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு சுய பாதுகாப்பு அந்த உணர்வு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இவன் கூட க்ளோஸாக பழகணுன்னா ஒன்று நம்முடைய இயலாமையை தெரிந்து கொண்டு நம்மளை மட்டமாக நினச்சிக்குவான், அல்லது நம்மளுடைய நம்ம ரொம்ப சாஃப்டான ஆள், கொஞ்சம் சண்டை போட முடியாத ஆள், கொஞ்சம் பேக்ரவுண்ட் இல்லாத ஆள் அப்படின்னா நம்மளை ஒடுக்க ஆரம்பிச்சிருவான், நம்மளை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிருவான், நம்மளை ஏற்க ஆரம்பிச்சிருவான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில செல்ஃப் டிஃபென்ஸாக யாரு கூடயும் பேச மாட்டாங்க, யாரு கூடயும் நெருங்கி போக மாட்டாங்க, யாரு கூடயும் க்ளோஸாக போக மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா க்ளோஸாக போகலன்னா அவன் நம்மளுக்கு இருக்கிற பயம் என்ன? கடன் கேட்பான். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? என்ன அந்த அந்த மாத்துறார். அதை என்ன பண்ணுறாரு? மாத்துறார். உன்னை ஏமாத்துறானா விட்டுரு. உன்னை ஏமாத்த என்ன பண்ணு? ஏமாத்தலானா விட்டுரு. நீ ஒன்றும் பெருசாக இழக்க போகிறது இல்லை. ஏன்னா நீ இந்த ஜீவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வாழ்ந்துட்டுருக்க. இங்கே உள்ளதை என்ன பண்ண முடியாது? கொண்டு போக முடியாது. இப்போ வெறும் ஃபிலாசபி பேசுகிறாரா? நம்பிக்கையை பற்றி பேசுகிறாரா? வாழ்க்கையை பற்றி என்ன பண்ணிகிட்ருக்காரு? பேசிட்டு அப்படி வாழணும் காமிச்சிட்டாரு. அப்படி வாழணும் காமிச்சிட்டாரு. ஏசு கிறிஸ்தனுடைய உடைகளை சீட்டு போட்டாங்களாம். ஏசு கிறிஸ்தனுடைய உடைகளை சீட்டு போட்டாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது எப்படி வந்தார்? உயிர்த்தெழுந்த பொழுது எப்படி வந்தார்? யோசிச்சு பார்க்கணும். உயிர்த்தெழும் பொழுது உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு வந்தார். மகிமையின் சரீரத்தோடு வந்தார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ட்ரெஸ்ஸை கூட பிடிக்கிட்டு விட்டானுங்க. நிர்வாண கோலமாய் சிலுவையிலே தொங்கினார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி வராரு? மகிமையுள்ள ஒரு சரீரத்தோடு வரார். 45 நம்ம எழுமி நின்று வாசிப்போம். இந்த கடைசியாக இப்படி செய்வதினால்
எல்லா மதங்களுடைய போதனை என்னன்னா, இந்த மதத்தின் கோட்பாடுகளை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவமானம் வராது. உங்களுடைய இறைபக்தி இந்த உலகத்திலே சுமூகமாக வாழ்வதற்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஆண்டவனை நினை, துன்பம் அகலும். ஆண்டவனை நினை என்ன பண்ண? துன்பம் அகலும். நீ அவமானப்பட மாட்ட, யாரும் உன்கிட்ட சண்டை போட மாட்டான். நீ இழந்ததெல்லாம் மீட்டுக்கொள்வாய். இழந்ததெல்லாம் என்ன பண்ணுவ? மீட்டுக்கொள்வ. கேஸ் ஃபைல் பண்ணால் உன் பக்கம் சாதகமாக தீர்ப்பாகும். உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? துன்பப்படுத்த மாட்டாங்க, உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் என்னது? இதுவரைக்கும் இறை நம்பிக்கை கொடுக்கிற நம்பிக்கையும் பலனும் இந்த 4000 வருஷ ஹிஸ்ட்ரியில், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் இறை நம்பிக்கைன்னா இந்த பூமியில் நீ வாழ்வதற்கு சுமூகமான ஒரு பலனை உனக்கு தரும். நீ எந்த அளவுக்கு கடவுளை நெருங்குகிறாயோ, இல்லை எந்த அளவுக்கு கடவுள் உன் மீது ஒரு அபிமானத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த அளவுக்கு இந்த பூமியிலே நீ சுமூகமாக என்ன பண்ணலாம். இவர் என்ன சொல்கிறாரு? இப்படி செய்வதனால் 45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு எப்படி இருப்பீங்க? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை என்ன பண்ணுறாரு? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்திருப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயர்காரரும், அதாவது ரோம அரசாங்க அதிகாரிகளும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? யாரோட கம்பேர் பண்ணுறாரு? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீ எப்படி இருப்பீங்க? பிள்ளைகளாக இருப்பீங்க. மற்றபடி ரொம்ப இயல்பாக நடத்தீங்கன்னா ஆயக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க? ஆயக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் நீங்கள் வந்து ரோம, அதாவது என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் இல்லாமல் பூமியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கும் ரோம அரசாங்க அதிகாரிகளுக்கு எந்த என்ன கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. இப்போ எப்படி ஒப்பிட்டார் பார்த்தீங்களா? வழிபாட்டு நிலைவில் ஒப்பிட்டாரா? எது நிலைவில் ஒப்பிட்டாரு? ஆயக்காரரும் நீயும் ஒன்று இப்படி செய்யாட்டி அப்படின்னு எதை வச்சு சொன்னார்? ஏன்னா இந்த உலகத்தின் எந்த ஆன்மீகமும் மனிதனுக்கு எதை கற்பிக்கவில்லை. ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தில் அதை தப்பாக டிஃபைன் பண்ணுறாங்க. நீ பொறுத்து போ அப்படின்னு நாங்கள் ஆண்டவர் சொன்னாரா? அக்செப்ட் பண்ணிக்கன்னாரு. ஏற்றுக்கொள், அதை என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ளுன்னார். ரைட். அப்போது ராஜாவும் ராஜ்யமும், ராஜாவும் ராஜ்யமும். இப்போ சம்மரி இதை சுருக்குகிறேன். என்ன சொல்கிறாங்க? ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. அப்போ சில அஃபீஷியல் ரோம அதிகாரிகள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிடிக்கிறாங்க. யார் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்களோ, ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்க? ரோம அரசாங்கத்தை நிறுத்துறாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார், ஒரு இடத்துல சத்தமாக பாடிட்டு இருந்தார், ஸ்பீக்கர் வெளியில் கட்டியிருந்தார். இதெல்லாம் இன்றைக்கி வர குற்றச்சாட்டு. 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் சமூகத்தில் என்ன கிடையாது? 10 காசு பிரயோஜனம் கிடையாது. நியூசன்ஸ் தான். சரி, ரைட், வருவோம். கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்? ரோமனை பார்த்து சொல்கிறான், ஆர்டரையே மாற்றிக்கிட்டு இருக்கான். ஆர்டரை என்ன பண்ணுறான்? தலைகீழாக மாற்றுறான். எப்படி மாற்றுறான்? இப்படி வாழ முடியும்னு காட்டி ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நீ நானும் எது வரைக்கும் இருக்க முடியும் அவங்க சீட்டில்? உன்னை கொன்றுவேன் அவன் பயப்படுறான் பாரு. அவன் பயப்படுற வரைக்கும் தான் நீ எங்கே இருக்க முடியும்? நீ சீட்டில் இருக்க முடியும். பாரு, உன்னை அவமானப்படுத்திடுவோம் பாரு. அது வரைக்கும் தான் நீ நானும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? சீட்டில் இருக்க முடியும். பாரு, ஒன்றை இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறோம் பாரு. அது வரைக்கும் தான் அவன் பயப்படுவான். அது வரைக்கும் தான் நீ நானும் எதில் இருக்க முடியும்? சீட்டில் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு படிக்கு மேலே அன்றைக்கி ரோம சக்கரவர்த்தியை ராஜாவாக வணங்க வேண்டும். ரோம சக்கரவர்த்தியை ராஜாவாக வணங்க வேண்டும். இவன் என்ன அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, ராயனை விட்டுட்டு இயேசு என்கிற வேறொருவரை அவங்க ராஜான்னு சொல்லிட்டு அவங்க வேறொரு ஃபார்மேட்டில் நடக்கிறாங்க. ஆதி திருச்சபை மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு ஹிஸ்ட்ரியை படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீ படிங்க. இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணுறான்? மாற்றுறான். அடிமையும் அதிகாரியும் ஒன்றுங்கிறான். அந்த சிதைக்கிறான். அந்த சிஸ்டம், அந்த வசனம் சொல்லுது இன்னொரு மொழிபெயர்ப்பில், அந்த சிஸ்டத்தை சிதைக்கிறாங்க. அடிமைகளே இல்லாத ஒரு நாட்டை படைப்போம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் போராடலை. நான் சொல்ல புரியுதா? கிறிஸ்தவம்னா என்ன சொல்ல? ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமாய் போராடுகிறோம், அடிமையே இனி இருக்கக்கூடாது அப்படி போராடல. அடிமை உள்ளே வந்தான்னா அடிமைன்னு ஒருத்தர் கிடையாதுடா, அடிமையும் அரசு அதிகாரியும் ஒன்றுடா போடா அப்படின்ட்டான். சக ஊதியர்கள், ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே ராஜ்யத்தின் பிரஜைகள். இந்த அரசாங்கம் வேற, இது சமத்துவம்.
அதனால் தகர்த்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, அந்த சிஸ்டத்தையே தகர்த்தாங்க. இது ஆட்டங்கணிச்சு ரோமர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை வருது. இது வளர்ந்து பெருகிருச்சு அப்படின்னா இந்த சிஸ்டமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதிகாரத்தினாலும் அறிவின் மூலம் கட்டுப்பாடுகளின் மூலம் அடுக்குகளின் மூலம் விதிகளின் மூலம் பலவந்தத்தின் மூலம் தான் அந்த இதை என்ன பண்ணுறான், ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி வச்சிருக்கான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் பெருகி இந்த அடுக்குகளை சிதைத்தது என்று சொன்னால் இந்த சாம்ராஜ்யமும் சிதையுங்கிறதுனால தான் அவங்கள கைது பண்ணாங்க. ஓரளவு புரிஞ்சுங்களா? கரங்களை வைத்த முடியுமா? இப்போ இதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண முடியாது, வேறு ஒரு நபர்களாக மாறிடும். இதுதான் கிறிஸ்தவ போதனை. இது வரைக்கும் நான் போதிச்சேன் இல்லையா, அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே எப்படி போகலாங்கிறது. இது கிறிஸ்தவ போதனை. இப்போ போதிக்கிறது தான் ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் கிறிஸ்தவ போதனை. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம், டைம் ஆச்சு.